ஹாய், இப்போது நம்ம மீன் பிடிக்கிற தூண்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நம்மளோட பிரதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா தூண்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஈஸியாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஜிலேபி மீன் பிடிக்க போகிறோம். முள்ளை எப்படி கட்டுறதுன்னு காட்ட போகிறோம். அது என்ன முள்ளுங்க? அது ஜிலேபி முள்ளா? முள்ளுனே ஜிலேபி முள்ளு தனியாகவே இருக்கா? ஆமாண்ணா, எந்த மீன் வேணால் பிடிக்கலாம். இது வந்து கம்பெனி முள். இது நேராக இருக்கணும். ஓகே ஓகே, சூப்பர். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம ரிமூவ் ஆகாத அளவு டைட் பண்ணோம். சூப்பர். இல்லை பக்காவாக நம்ம டைட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் சார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்தது வந்து தக்கா கட்டணும். அது எப்படி கட்டுறது? அது என்னங்க டூல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க நிறையா? ஆமாம் இதில் மீன் பிடிக்கிற இடத்துல எங்கே முள்ளைகளெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கட்டாகும். இப்போ நம்மகிட்ட ஸ்பேர் வேணும் இல்லைங்க. ஓகே ஓகே, நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா? என்ன மெட்டீரியல் இது? இது வந்து மயில் ராக்கிங்க. மயில் ராக்கி? ஆமாம், கடையிலே விற்கிது 5 ரூபா. ஓகே ஓகே. எதுக்காக இந்த இதில் கட்டணும்? அப்போ தான் நம்மளுக்கு மீன் கிடைக்குதுன்னு தெரியும். ஓ, இது வந்து மேலே மிதந்துக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. ஏன் 2 கட்டுறீங்க? ஒன்றும் போடலாங்க, 2 போடலாம். ஓ சூப்பர். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் போடுவோம், அதனால் 2 தட்டை போடுவோம். ஓகே ஓகே. அதுக்குன்னு தனியாக நூலா? அது நார்மல் நூலா? ஊக்கட்ட நூல் தான் இதில். இந்த நூல் வேணால் போடலாம். நீங்கள் என்ன ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறீங்களா? அதான் நம்ம வேலையில்னா மீன் பிடிக்கிறாங்க. சூப்பர். இப்போ தக்க ரெடி பண்ணிட்டீங்க. எதில்? அந்த ஈயம். அது எதுக்காக? ஈயம் போட்டால் தான் கீழே இறங்கும் தூண்டி. இல்லைன்னா வந்து இந்த நேரம் சும்மா போட்டோம்னா தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். ஓகே ஓகே. கீழே கல்லெல்லாம் இருக்கும் போல. ஈயம் போட சிக்கிக்கு கல்லில். ஆனால் ஈயத்தை உருட்டுறோம். ஈயத்தை வந்து உருட்டிட்டு இருக்கோம். இதுக்கு லென்த் எவ்வளோ லென்த் வைப்பீங்க? அவங்க வேணுங்கிறதுலேருந்து வச்சுருவாங்க. அது நம்ம இஷ்டம் தான். எனக்கு குச்சி நார்மலாக குச்சியாக இருந்தால் போதுமா இல்லை எப்படி? குச்சி எந்த குச்சி வேணால் போகுதுல. ஓகே சூப்பர். பார்த்தீங்களா, ஒரு டூல்ஸ்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி தான் உடச்சி நம்ம லாக் பண்ணோம். இந்த நூலை கட்டுறீங்க ஸ்ட்ராங்காக இருக்குமா? நிற்கிங்க போதும். அதாவது உச்சிலேருந்து நரம்பு மிஸ் ஆகாமல் இருக்கிறது தான். ஓகே ஓகே.
அவ்வளோதான், நமக்கு தூண்டில் ரெடி ஆயிடுச்சு. தூண்டில் ரெடி ஆயிடுச்சுங்களா? ஓகே, போட்டு மீன் பிடிக்க இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் ஏதோ மண்புழுலாம் புழு போடணும். புழு போடலாம், மாவு போடலாம். இப்போ நம்ம மண்புழு போட்டு ஓகே சூப்பர். புழு போடணும். இப்போ தூண்டில் ரெடி ஆகிடுச்சு. தூண்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மண்புழு போடணும். இது எங்கேருந்து எடுத்து வந்தீங்க? இது வந்து தோட்டத்தில் எடுத்துகிட்டு வரோம். நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க? ஆமாங்க. சூப்பர். லைட்டாக புழு வந்து தொங்குற மாதிரி போடணும். ஓகே, நீ புழு உயிரோடு தான் இருக்கு. ஆமாங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தூண்டில் போட போகலாம். சூப்பர். எந்த இடத்துல தூண்டில் போடுவீங்க? அப்படின்ட்டு இல்லைங்க, நம்ம ஒரு இடத்துல போடுறோம். இடத்துல குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாக உட்காரணும். 1 மணி நேரம் உட்காரணும். ஆமாங்க. சூப்பர். போட்டாலும் மீன் கிடைக்காது. ஏன் மாட்டிக்கிச்சுங்க? எடுங்க எடுங்க எடுங்க, ஃபைனலாக நாங்கள் மீன் பிடிச்சிட்டோம். எடுங்க. வாவ், ரெண்டுமே அண்ணன் தம்பியா? ஆமாம் மச்சான்.